ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சு அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 3 எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கே இப்போலாம் பீதியாக இருக்குது. போன எபிசோடு பார்த்ததே அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது. அதில் வந்து பாசிட்டிவாக சிலது நடந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவ் அது மொத்தத்தையும் உடச்சிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த மொத்தமே அந்த ஊசியில் தான் இருக்குது, அது லிவை கையில் தான் இருக்குது. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. இவங்க வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அர்மீனுக்கு அந்த ஊசி போட்டு ஏதாவது வச்சிடலாமேன்ட்டு. பட் அவனுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அப்படி நடந்தா சந்தோஷன்ற மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தா எர்வினும் வந்து அவ்வளோ அடிப்பட்டு கீழே விழுந்தாங்க. அவருக்கும் உயிர் இருக்குமான்னு தெரியாதுல்ல. அதுதான், யாருக்கு இங்கே இருக்குது, யாருக்கு ஊசி போட போகிற, என்ன நடக்க போகுதுன்றதே தெரியல. பட் அப்படி இருந்தால் என்னன்றது பார்ப்போம். இந்த எபிசோடுமே நம்மளுக்கு பயங்கர கலவரமாக தான் போகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம். உயிர் இருக்குமே தோணல. அப்படியே மரக்கட்டை ஆன மாதிரி அப்படி ஒரு மனுஷன் சாவாம இருக்கும். இதை நான் முறையே யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி நடக்கும் நினைக்கல. உன்னுடைய பிளான் படி நடக்கிறது என்கிட்ட இருந்து ஒரே வழி. இவனை கொல்லான்னு தோணாது நம்மளுக்கு. ஏன் அரவிந்த், இங்க இருந்து நீ ஓடி இருக்கலாமேடா. இந்தியாரு இவானா இவன் யாரை நோக்கி வரான்? தூக்கிட்டு போறதுக்கு வரான். இன்னொரு அடி எடுத்து வச்சா இப்பவே அவனோட கழுத்தை கரகரன்னு அறுத்து போட்டுருவேன். ஒரு நிமிஷம், இவனுடைய கண்ணு கீழே டைட்டன் மார்க்ஸ் இருக்கு. அப்படின்னா இவன் தான் அந்த ராட்சச டைட்டனா இருப்பான். உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எரன் ஏகர்தானே நீ? வாயம் மூடுறா, இல்லைன்னா இப்பவே அவனை கொண்டு போட்டுருவேன். நீ கொஞ்சம் கூட உங்க அப்பா மாதிரியே இல்ல. உங்க அப்பாவை தெரிஞ்சுதா? என்னது? நான் சொல்றத நம்பு ஏரன். எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் உங்க அப்பாவால பாதிக்கப்பட்டவங்க. என்ன மன்னிச்சிரு, அவரு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் புது கதை சொல்றான். இவ்வளவு தூரம் என்ன துரத்திக்கிட்டு வந்தியா? உன்னை பாராட்டி ஆகணும். எதிர்பார்க்கத்தாங்க பேய் மாதிரி. இந்த சண்டையை டிராப் பண்ணியே அவனு லீவாய். சண்டை போடுறதுக்கு நம்ம 2 பேரும் உடம்புல தெம்பில்ல. பேட்டோல்ட், என்ன மன்னிச்சிரு, ஆனா இதுதான் உன்னோட முடிவு. ஏன் கோவப்படுறீங்க? ஒரு நாள் நான் திரும்ப வந்து இதுல இருந்து உன்னை காப்பாத்துவேன். அந்த இவைய பார்த்து பயந்து ஓடுறான். இல்லை, ஏன் அதை தடுக்காம பார்த்துட்டே இருக்காங்க? என்ன பண்றீங்க? வெட்டோல்டையும் கொல்லாம அப்படியே விட்டுருக்காங்க. என்கிட்ட இருந்த எல்லா கேஸையும் யூஸ் பண்ணிட்டேன். சீக்கிரம் உன்னோட கொடு, நான் அவனை கொல்லணும். இந்தாங்க, சீக்கிரம். உயிர் இருக்கு இன்னுமா? அப்பா. சாத்தியமாக அப்படி எரிஞ்சு உயிர் இருக்குதா? ரைனர், உன்னோட லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து கிடைச்ச இந்த மெட்டல் கேஸ் என்னது? உன்னோட கைகளையும் கால்களையும் நாங்க வெட்டுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட மிஞ்சிருக்க பலத்தை வச்சு நீ இதை எடுக்க முயற்சி பண்ண. சோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. சூசைட் மாத்திரை இருக்கா, இல்ல பாம் இருக்கா? சாரி ஷான். அது ஒரு லெட்டர். லெட்டரா? இந்த லெட்டர்ல என்ன இருக்கு? கிறிஸ்டாக்காக எமரி எழுதின லெட்டர். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இத கிறிஸ்டா கிட்ட மட்டும் கொடுத்துருங்க. எர்வினும் உயிரோட இருந்தா என்ன நடக்கும்? கொடுக்க முடியும். இப்போ உன்கிட்ட நான் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா நீ ரொம்ப பிடிவாதக்காரன். நீ சாதாரணமா பதில சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு முறை கேக்குறேன், நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உன்னால எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னால முடியாது. தேங்க்யூ ரைனர். அப்படின்னா நீ சாக தயாரா இருக்கன்னு நினைக்கிறேன். நில்லு. அவன் நமக்கு உயிரோட வேணும். அப்பதான் உன்னோட பவரை நம்ம எடுக்க முடியும். எல்லாரும் கவனமா கேளுங்க.
இந்த சிரஞ்சால என்னென்ன பலன் கிடைக்கும்னு நான் உங்க எல்லாருக்கும் இப்ப சொல்ல போறேன். இதுல இருக்கிற ஃப்ளூயிடை யூஸ் பண்ணி நாம எந்த டைட்டனோட பவரை வேணாலும் எடுத்துக்கலாம். அது கொலாசல், ஆர்மட், பீஸ்ட் டைட்டனா கூட இருக்கட்டும். ஆனா நாம பண்ண வேண்டியது இந்த டைட்டன்ஸ்ல ஒரு டைட்டனை நம்ம தோக்கடிக்கணும். நம்மள ஒரு காம்ரேடுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம டைட்டனா மாத்தணும். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த டைட்டன் பவர் எல்லாமே கிடைச்சதும் அவங்க திரும்பவும் மனுஷ ரூபத்துக்கே மாறிடுவாங்க. நாம இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு டைட்டன் பவர்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்காது. நம்மள உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு சோல்ஜருக்கு திரும்பவும் உயிரை கொடுக்க முடியும். நீங்க ஒருவேளை ஏதாவது டைட்டனை பிடிச்சீங்கன்னா அவங்க கைகளையும் கால்களையும் வெட்டிடுங்க. நீங்க அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேப்டன் லீவாய கூப்பிடுங்க. கரெக்டாக நடக்குது. இந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் இருக்கு. எப்போ யார் மேல பயன்படுத்தணும்னு கேப்டன் தான் முடிவெடுப்பாரு. அங்க லீவா என்ன நிலைமையில இருக்கான்னு நமக்கு தெரியாது. அத போய் பார்த்துட்டு வர அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. பல முறை நம்ம டைட்டன்ஸோட பவரை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இவனை நம்ம புடிச்சிட்டு தான் நினைச்சோம். இவனோட பவரை நம்ம நிச்சயமா குறைவா எடப்படக்கூடாது. முதல்ல இவனோட தலையை வெட்டணும். ஆனா இது பண்ணது மட்டும் பத்தாது. நீயாவே இல்ல ஹாஞ்சி. ஒரு விஷயம் தெரியாதுன்றதுனால நம்ம இந்த முடிவை எடுத்தோம்னா நாம எந்த நம்பிக்கையோட டைட்டன்ஸை தோக்கடிக்க முடியும்? இதுதான் நம்மளுக்கு குழப்பம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதிரி பத்தி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம தோத்துருவோம். மேகாசா, சொல்லு. இப்போ உன்கிட்ட மிச்சம் எவ்வளவு கேஸ் இருக்கு? சண்டை போடுற அளவுக்கு என்கிட்ட இல்ல. ஆனா எரனையும் அரமனையும் பாக்குற அளவுக்கு தான் என்கிட்ட இருக்கும். அப்ப என்கிட்ட விட உன்கிட்ட அதிகமா இருக்கு. அவங்கள கண்டுபிடி மேகாசா. போய் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கேஸை ஃபீல் பண்ணிட்டு லீவை கிட்ட சிரிஞ்சு வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கூட. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால உன்னால அது பண்ண முடியலனா ஸ்மோக் சிக்னல்ல ஃபயர் பண்ண. அதுதான் நான் ரைனரை கொல்றதுக்கான சிக்னலை எடுத்துக்கிறேன். புரிஞ்சது. தேங்க்யூ ஹாஞ்சி. நான் இந்த முடிவு என்னோடது. அதுல ஒரு காரணம் மட்டும்தான் நீ. அவனுக்காக நான் ஏன் பேசினேன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னமும் நான் வாங்க இங்க எல்லாரும் வாங்க. நான் பார்க்குறேன். இவனுக்கு மூச்சு இருக்கு. எனக்கு கேக்குது. Come on, மூச்சை இடு. நீ சாக கூடாதுடா. Come on. வைராகியம் அவ்வளோ இருக்கு மனசுல. அது ஆர்மனா? கேப்டன், அது சிரிஞ்ச கொடுங்க. கேப்டனே குத்துட்டாரு. ஆர்மினை டைட்டனா மாத்துங்க. அப்புறமா அவனை பெட்ரோல சாப்பிட சொல்லலாம். சீக்கிரமா இன்ஜெக்ட் பண்ணுங்க. இவனோட பவர் அவனுக்கு கிடைச்சாலும் அப்படி பண்ணா. சரி. அப்புறம் இன்னும் தேவையில்ல. யார் இது? காப்பாத்திட்டான். ரைனரை தூக்கின்னு போயிட்டான். அது ரைடரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? ராணி, அவங்கள துரத்த வேண்டாம். நெக்ஸ்ட் பெட்ரோல் தான்டா போவோம். அதுக்குள்ள பண்ணணும். உன்கிட்ட கேஸ் இன்னும் மிச்சம் இருந்தாலும் நீ சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். இது எல்லாமே என்னோட தப்பு தான். இல்லடா நேரம் செத்துருப்பான். நான் என்னோட வாயை திறந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தான் சொன்னல, அந்த முடிவு என்னோடது. மிகாசா கூப்பிட்டு இருக்கா, வா போகலாம். லீவன், கேப்டன், உங்களை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். கமாண்டர் ஏர்வின் ரொம்ப காயப்பட்டிருக்காரு. அவர் வயிற்றுல பெருசா அடிபட்டிருக்கு. அவர் உள்ளுறுப்புகள் எல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ரத்தம் வடிகிறது நிக்க மாட்டேங்குது. இப்ப இவரா அவனா? நினைச்சேன் இப்படிதான் இருக்குன்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? லிவைக்கு யாருக்கா அப்ப இந்த சண்டை நடந்துக்குது.
ரெண்டுத்துல இப்போ எதிராக பார்க்குறேன். ஸோ போச்சு. கேப்டன் லீவி மயக்கத்துல இருக்காரு, ஆனா இன்னும் மூச்சு இருக்கு. எர்வின், நீ உயிரோட தான் இருக்க. அந்த வரப்போகுது. இந்த இன்ஜெக்ஷனை நான் எர்வினுக்கு தான் கொடுக்க போறேன். அப்படி பண்ணக்கூடாது. ஆர்மினுக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. மனித குலத்தை யாரால காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்கு தான் இதை கொடுக்க முடியும். இப்போ பண்ணது அதானே, மறுமையும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவன் உயிரே இது பண்ணியிருக்கான். அவங்க 2 பேருமே முக்கியமாக தான் படுது. ரைனர், இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம் உனக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அவன் எஸ்கேப் ஆகிட்டு போகிறான். ரைனர் எஸ்கேப் தான், அவ்வளோதான். பிரித்தோல்ட்ட எத்தனை போயிட்டு போகிறாங்க இவங்க சண்டையில். என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இது யாருன்னு தெரியலையா? இவர் நம்ம எர்வின், ஸ்கவுட்ஸோட கமாண்டர். அவர் சாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்ப அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. என் வழியில இருந்து நகர்ந்துக்கோ. எர்வின், இந்த விஷயத்துல உன்னோட எமோஷன்ஸை காட்டாத. சாரி கேப்டன், என்னால அப்படி பண்ண முடியாது. கேப்டன், எதுக்காக ஆர்மனுக்கு இன்ஜெக்ஷனை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் எர்வினை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எர்வினுக்கு இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இங்க கமாண்டரை கூட்டிட்டு வருவான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. அவன் இங்க வரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நீ சொல்றது சரிதான் எர்வின். இப்போதைக்கு முக்கியமான விஷயம் அவர் இங்கதான் இருக்காரு. சோ அவருக்கு தான் கொடுப்பேன். இதுதான் நடந்தது. என்ன பண்ற? இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இப்ப தெம்பில்ல. என்னால அதை சுலபமா இப்ப எடுத்துக்க முடியும். எனக்கு மட்டும் இல்ல, இது உனக்கும் தெரியும். எர்வினோட லீடர்ஷிப் இல்லாம மனித குலத்தால டைட்டன்ஸ் அழிக்க முடியாது. அவர் சொல்றது சரிதான் மிகாசா. பைத்தியக்காரத்தனமா நடந்துக்காத. தயவு செஞ்சு உன் கிறுக்குத்தனத்தை நிறுத்து. நான் அருமையும் எவ்வளோ உதவி இருக்கான். ஆர்மினும் அதே மாதிரி தான். அவனும் அதுக்கு தகுதியான அவன் தானே. யோசிங்க, அவன் என்னெல்லாம் பண்ண யோசிங்க. பாறைய வச்சு ட்ராஸ்ட் அடிச்சு ட்ராஸ்ட் காப்பாத்துனதுக்கான காரணமே அவன் தான். நீ யாருன்னு கண்டுபிடிச்சதும் அவன் தான். எல்லாம் வந்தான். இப்போ கூட அவன் தானே எனக்கு வழி நடத்தினான். வர மாட்டாங்கன்னு சொன்னதும் அவன் தான். ரைடர் மறைஞ்சிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததும் அவன் தான். விருத்தோட தோக்கடிச்சதும் அவன் தான். நம்ம இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறதுக்கான காரணமே அவன் தான். என்னால மனித குலத்தை காப்பாற்ற முடியாது, கமாண்டர் அடைய முடியாது. ஆனா ஆர்மினால முடியும். அவங்களுக்கு புரியவே மிகாசா. ஆர்மியை காப்பாத்துறது தான் கரெக்டாக ப்ளீஸ் இருக்கும். கேப்டன், அதை என்கிட்ட கொடுங்க. நீங்க சுயநலமா பேசுறீங்க. எர்வின் நம்மளோட லீடர். நீ வாய மூடு. என்னது? நான் எதுக்காக வாயை மூடணும்? இது எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டது நீ மட்டும் தான் நினைக்கிறியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரோட மறுபக்கம் ஒரு சோல்ஜர்ஸ் கூட உயிரோட இல்ல. பாறைகளால ராட்சச டைட்டன் எல்லாரையும் கொண்டுட்டான். அந்த இடத்தோட மண்ணெல்லாம் என் காம்ரேட்ஸோட ரத்தம் தான் இருக்கு. அங்க உயிரோட இருந்தது கமாண்டர் எர்வின் மட்டும்தான். அவர் ஒரு பிளானோட போனாரு. நாங்கெல்லாம் ராட்சச டைட்டனை தாக்குறதுக்காக ஒரு வழியை சொன்னாரு. நாங்களும் பண்ணோம். ஆனா அதுல எல்லா காம்ரேட்ஸும் இறந்துதான் போனாங்க. கடைசியா சாகும் போது உங்க மனசுக்குள்ள பயந்தா இருந்திருக்கும். நான் பயத்தோட தான் இருந்தேன். கமாண்டர் உயிரோட இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நானே கொண்டுடலான்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது, நான் அப்படி பண்ண அவர் மேல காரணம் கட்டினதாயிடும். இந்த உலகத்துல இருக்க கொடுமைகளை இன்னும் அவர் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். திடீர்னு எனக்கு புரிய வந்துச்சு, நம்ம டைட்டன்ஸ்க்கு எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு ஒரு டெவில் வேணும். எர்வின் தான் அந்த டெவில்னு நான்
புடிச்சுக்கிட்டேன். அவரை திரும்பவும் உயிரோட கொண்டு வரது என் பொறுப்பு. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி கோலை ஏன் உயிரோட இருக்கணும்? ஏன்னா எர்வின் சட்டை போடணும். அவரோட வழியில அவனே ஒரு வார்த்தை சொன்னாருங்க, வாழ்றது தான் நரகம்ன்ட்டு. ஆஞ்சி இல்ல, இங்க என்ன நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது உண்மைதானா? பேசுகிற கேப்பில் ஏதாவது ஊசி போட்டுருவானா? நீங்க பாக்குறதெல்லாம் உண்மைதான். இப்படி சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் உயிரோட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நூற்றுக்கணக்கான மக்களை ஸ்கவுட்ஸ்ல நான் சேர்ந்ததுல இருந்து தினம் நான் நிறைய பேர் இழந்திருக்கேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நாம சந்திச்ச எல்லாரையும் ஒரு நாள் இழந்துதான் ஆகணும். அவன் காப்பாற்றிட்டு இருக்கான். அதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு முடிவில் வலி அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு புரியுது. உனக்கு ரொம்ப வலிக்கும்னு எனக்கு புரியுது. எனக்கும் தெரியும். ஆனாலும் சரி, நாம நம்ம வாழ்க்கையை கடந்துதான் போகணும். எர்வினா இருந்தால் அது ஏற்றுருந்துருப்பார், அவர் வேணாம் தான் சொல்லியிருப்பார். இவன்கிட்ட தான் முடிவு இருக்கு. கொஞ்சம் லிவி அந்த ட்ரீமை யோசிச்சு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். கடல் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அது ஒரு குட்டை மாதிரி தான் இருக்கும், ஆனா பெருசா இருக்கும். நம்மளுடைய செல்வர்கள் எல்லாத்த விடவும் பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா தண்ணில உப்பா இருக்கும். இன்னும் கஷ்டமாக்காத. நீங்கள் 3 பேர் பேசணும்னு கேட்டிருக்காரு. நம்ம ஒன்னா போலான்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து எங்க 2 பேரோட கனவு அது. ஆனா நான் அது பல வருஷத்துக்கு முன்னாடியே மறந்துட்டேன். எங்க அப்பாவை கொண்டவங்களை கொண்டுதான் ஒரே நோக்கமா இருந்துச்சு. எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சேன். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. நான் எவ்வளவு எழுந்தனோ அதே அளவுக்கு அவனும் இழந்திருக்கா கேப்டன். ஆனா அவன் என்ன மாதிரி இல்ல. சண்டைகளை மட்டுமே யோசிக்காம பல விஷயங்களை யோசிப்பான். எல்லாரும் இங்க இருந்து இப்பவே கிளம்புங்க. எர்வின பெர்டோட சாப்பிட வைக்க போறேன். சரி, வா மிகாசா. ஷிட். பாய் ஆர்மைன். நாங்க ஒண்ணு மிஸ் பண்ணுவோம். நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல நம்ம கடலை கண்டுபிடிப்போம். நீங்களே பாப்பீங்க, கடல்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கு. உன்னோட கனவு நிறைவேறிச்சுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? எனக்கு தெரியாது. அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா ஒரு 6 மணிக்கு தான் நிற்பாரு. நீ யோசிச்சு பாரு, யாருக்கு நிற்கிறது? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோழைகள் மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதுதான் நம்மளை வாழ்க்கையை கடந்து போக வைக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமைகள் தான். இதை தாண்டி நிறைய இருக்கு. கடல் கூட இருக்கு. அவரே தட்டி விட்டார். என்ன பண்ற எர்வின்? இந்த செவத்துக்கு வெளியில இருக்கிற எல்லாரும்
மனுஷங்க இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? உன் கனவை இழந்துட்டு சாக தயாராயிரு. அந்த அழுகிற குழந்தைங்களுக்கு நரகனா என்னன்னு காட்டு. மனுஷங்களான நாம எல்லாரும் ஒரே மாதிரி தான். நம்ம வாழ்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த டைட்டனை நான் பிடிப்பேன், அவனை நான் கொல்லுவேன். எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாரு. ரொம்ப நன்றி. அர்மின் தானே அது? அம்மா சாப்பிட்றாருன்னா தான் எல்லோ மண்டனம் அர்மின் தானே? அப்போ அர்மினுக்கு தான் ஊசி போட்டிருக்காரு. அப்பா கேப்டன், நீங்க எதுக்காக ஏன் இப்படி பண்ணீங்க? அவரை இன்னைக்காச்சும் மன்னிப்பியா? ஒரு டெவலாகிற தவிர வேற வழி இல்லை. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். கடைசியில இந்த நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும் போது அவரை திரும்பவும் அந்த நரகத்துக்கு கொண்டு வர நினைச்சோம். ஆனா இப்போ அவரை ஓய்வெடுக்க விடணும்னு நினைக்கிறேன். சத்தியம் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கு நீ காத்திருக்கணும். அவர் ஏற்கனவே இறந்துட்டார். ஒரு உயிர் போது, ஒரு உயிர் எழுது. எனக்கு எர்வினா ஆர்மினா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆர்மின் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுச்சு. காரணம் எர்வினும் வந்து இத்தனை வருஷம் மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு, இருந்திருக்காரு. ஆனால் அவர் உயிரை எந்த இடத்துலையும் பெருசாக பார்த்தது இல்லை. உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிற ஒரு ஆள் தான். அடுத்தது என்னன்ற மோட்டிவ் இல்லாமல் உயிரை ஆசைப்படுறதோ இல்லை வேறு எதுக்கும் ஆசைப்படுற ஒரு ஆள் அவர் கிடையாது. ஆனால் ஆர்மினுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், அதை போய் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். ஸோ அதனால் எனக்கு ஆர்மின் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த இடத்துல இருக்கும்ல, அது ரொம்ப கொடுமை. அந்த டெசிஷனை நல்லபடியாக ஆர்மினுக்கு எடுத்தாலுமே எர்வின் அப்படி பார்க்கும்போது அது அது அந்த அந்த இதை தாங்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவர் பார்க்கும்போது. ஏன்னா இத்தனை வருஷம் பாடுபட்ட ஒரு மனுஷன் அப்படி கிடக்காருன்னும் போது அதை ஏற்றுக்கவே முடியல. நமக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் அந்த இடத்துல நின்று யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி முடிவெடுப்போன்றதே தெரியல. நம்ம சப்போஸ் இவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் இவனுக்கு நிற்போம், அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அவருக்கு நிற்போம். இவங்க நின்ன மாதிரி 2 இதுவாக நிற்கலாம். பட் நம்மளுக்கு இங்கேருந்து 2 உயிருமே வேல்யூவாக தெரியுது, 2 உயிருமே முக்கியம் தெரியுது. எனக்கு ஒரு கட்டத்தில் 6 ஊசியாக 2 பேருக்கு போட்டுறக்கூடாதான்லாம் அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு அதெல்லாம் ஓடிட்டுருக்கு, இப்படி நடந்துடக்கூடாதா அப்படி நடந்து. ஆனால் அந்த சுச்சுவேஷன் நின்று பார்க்கறதுக்கு இந்த மாதிரி யாருக்குமே நடந்தக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்து ஒன்றா வாழ்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே எந்த உயிருக்குடா இப்போ வேல்யூ பண்ணுறது அப்படின்றது பெரும் கொடுமை. அதெல்லாம் நரகம் மாதிரி இருக்கும் அந்த இடம்லாம். அது எந்த எமோஷனுக்கு எதுக்கு வேல்யூ கொடுக்குதுன்றது ஒன்று இருக்குல்ல. பட் எனக்கு ஆள் மனசில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்குமே அர்மினை காப்பாற்றணும் தான் தோணுச்சு. ஏன்னா இந்த மனுஷன் இருக்கிறது நரகத்தில் இருக்கணும். நம்ம ஃப்ளட்ஜு சொன்னால் பாருங்கள், அதுதான் அவர் இங்கே காப்பாற்றி இப்போ நிற்க வச்சு அவர் திரும்ப நான் நரகத்தில் வாழ வைக்கணும்னு நினச்சேன் சொன்னால் பாருங்கள். அப்படி தான் தோணுச்சு. இப்போ அவர் உயிரோடு திரும்ப வந்தால் நரகத்தில் இருக்க மாதிரி தான் தெரியும். திரும்ப திரும்ப அதே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படியே நிற்க வச்சுருந்தாலும் அவர் இதை ஏற்றுக்கவே மாட்டார் இல்லையா. அர்மீனுக்கு ஒரு உயிருக்கு போராடும் போது அவனை வெட்டி நீ என்ன காப்பாற்றினியான்னு சொல்லி அவர் இதை ஏற்றுக்கவே மாட்டார். ஸோ அப்படி இருக்க மனுஷன் அவருக்கு அந்த உயிர் போகிறது தான் பார்த்தா ரிலீஃப் பண்ணி விடுறது.
அவருக்கு வந்து சொர்க்கத்தை காட்டுறதுன்றது அதுதான். இங்கே வாழ்கிற ஒரு நொடியும் அவருக்கு நரகம் தான். ஸோ எனக்குமே இது கரெக்டுன்னு தான் பட்டுச்சு. ஆனால் லிவை கையில் தான் அது இருந்தது. ஆனால் அவர் கரெக்டாக யோசிச்சாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு ரெண்டு சைடுமே இருக்குது. பழங்கள் இருக்குது, அவங்களோட இதுவும் கேட்டிருக்காருன்னும் போது நான் லிவையாக இருந்தால் இப்படி யோசிப்பனான்றது கஷ்டம், இந்த முடிவு எடுப்பனான்றது. பட் ஆனால் அவர் கரெக்டாக சூஸ் பண்ணார். ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான். அருமையான சும்மா இல்லைல்ல. இப்போ அவன் வந்து ஒரு சின்ன பையன், நாளைக்கு ஃப்யூச்சரை பார்க்கணுன்றது இல்லை, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். இங்கே நடந்த எல்லாத்துக்குமே அவனுடைய மூலம் தான் இங்கே செயல்பட்டுருக்கு. எர்வினை விட கம்பேர் பண்ணி பார்த்தா அவன் சொன்ன ஐடியாலஜி படி தான் இங்கே எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம வந்தது காரணமே அவன் தான். ஸோ அவனை காப்பாற்றுறது தான் வேல்யூவாகவும் எனக்கு பட்டது. ஆனால் பாருங்கள், எர்வின் வந்து நம்மளால ஈஸியாக ஒரு விஷயத்தில் தைரியமாக ஒரு முடிவு எடுக்க முடியுது. அவர் வந்து உயிர் மேலே ஆசைப்படல, நம்ம அந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்தளவுக்கு அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காரு. உயிரை கூட வந்து பெருசாக பார்க்காத அளவுக்கு சென்டிமெண்ட்டாக சிம்பத்தியெல்லாம் அவர் வாழலை. அவர் எல்லா இடத்துலையும் தைரியமாக அவர் இருந்ததுனால தான் நம்ம அவர் விஷயத்தில் அவ்வளோ தைரியமாக முடிவு எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காரு, இத்தனை வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்காருன்றது தான். அதுதான் சொல்கிறேன். இப்போ லிவை அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமும் அவர் தான். அவர் அப்படி வாழ்த்து காட்டினதால தான் நம்மளால் அவ்வளோ போல்டாக இந்த முடிவு எடுக்க முடிஞ்சு. சப்போஸ் இப்படி இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இறந்துமே அவர் வந்து என்ன சொல்கிறது, அவரோட ஐடியாலஜி பலி தான் இங்கே நடக்குது. அவர் முடிவு எடுக்கிற மாதிரி தான் அந்த உயிருமே போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே அந்த வீரமான மரணம்னு வரல, அதுதான் இந்த அளவுக்கு நம்ம அது காமிச்சிட்டாரு அந்த மாதிரி. இவ்வளோ நடந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம அர்மீன் கிட்ட குவாலிட்டி டைட்டன் இருக்குது. இது நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லாமல் இல்லை. இது இப்போ இவன் டைட்டனாக ஊசி போட்டால் இவன் ஒருத்தர் சாப்பிடணும்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா எதுக்குது 2 இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் வந்து ஃபஸ்ட்டு ரைனர் தான் பார்த்தது. ரைனரோட இப்போ இவன் கிடச்சா இன்னும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் இப்போ நம்ம சைடு இருக்குது. ஆனாலும் என்ன சொல்கிறது, இப்போ அவன் தடுத்தான் பார்த்தீங்களா அங்கே ரைனரை கொள்றப்போ, அந்த பாயிண்ட்டு அதுதான் நம்மளை தடுத்துகிட்டே இருக்குது. அவங்க சைடு என்னன்றதே தெரில. இப்போ இவங்களாம் நம்ம வந்து கெட்டவங்கன்றோம். பட் அந்த சைடு ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ளே அந்த உயிரை கொல்லணுமான்றது தான். இங்கே இப்போ பெத்தோல் இப்போ செத்துட்டான்றது கூட அவன் சைடு என்னன்னே தெரியாமல் இப்போ அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இது முழுங்கி இருக்கான். இப்போ அவனுடைய மூலையில் இருக்கிறதுலாம் இவனுக்கு தெரிய வருமா, இப்போ அவனுடைய லைஃப்லாம் இவனுக்கு தெரிய வருமா அர்மீனுக்குன்றதுலாம் தெரியல. அப்படி தெரிய வந்தால் அது எப்படி போனே தெரியல. எல்லாமே குற்ற உணர்ச்சியாக போயிடுமா, இல்லை இது எப்படி முடியுன்றது தெரியல. ஆனால் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இதுக்கு முன்னாடி தான் இன்ஜெக்ஷன் சீன் வரும்போது லிவை 3 பேரும் பேசுறதை கேட்டுருக்கும் போது சரி இந்த ஊசியை வந்து யாரும் கொடுக்க மாட்டார், ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் பற்றிலாம் பேசுகிறாங்க, ஒன்று அவருக்கு அப்படி போட்டு பாருந்தான் நம்ம நினச்சோம். ஆனால் இப்போது நான் வந்து அப்போது அவங்க ஃப்யூச்சர் இருக்குது கொடுக்க மாட்டான்னு நினச்சது. இப்போ அந்த ஊசி தான் இவங்க ஃப்யூச்சரை பார்க்கறதுக்கே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இது நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த இடத்துல லிவை தான் பெரிய மனுஷன் சொல்ல தோணுது. அதுதான் நான் சொன்னேன், அந்த இடத்துலேருந்து அந்த முடிவு எடுக்கிறதுன்றது கஷ்டம். அப்படி பார்த்து இப்போ இவங்களுக்கு எப்படி எரனுக்கு எப்படி முக்கியமாக அதே மாதிரி தான் அவருக்கும் அவர் முக்கியம் இல்லையா, அதையும் மீறி இதை பண்ணதுன்றது பெரிய மனசு வேணும். அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அது பண்ணிட்டாரு. ஆனால் நம்மளை பாருங்களேன், ஒரு எபிசோடாவது இப்போ நம்ம காப்பாற்றிட்டாரு. ஆனால் சந்தோஷப்பட முழுசாக சந்தோஷம் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒரு உயிர் போயிடுச்சுன்றது போன எபிசோடு இப்படி தான் இருந்தது. இந்த பக்கம் அர்மீன் போயிட்டான் அப்படின்றப்போ அதே இதுவில் தான் இருந்தது. ஒரு சந்தோஷமே பட முடியல. இவங்கெல்லாம் கொண்டுட்டாங்க, வீழ்த்திட்டாரு, நம்ம லிவை இவங்கெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட முடியல. இங்கே இப்பயும் அதே தான். அர்மீன் பொழைச்சிட்டான், ஆனாலும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா இங்கே அர்மீன் இல்லை. இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது, நம்மளால சந்தோஷம் பட முடியல, அது கொண்டாட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே தான் இருக்குது. அது மனசுக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியல. அது அப்பவே லிவை சொன்ன மாதிரி வராமல் இருந்திருந்தா இந்த இதில் இது இருந்திருக்காது, இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. ஒரு வேணை அடம் பிடிச்சி வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. அவர் வந்திருந்தா லிவை இன்னைக்கு இருந்திருக்க மாட்டார். அவர் லிவை உயிரோடு இருக்கணுன்றதுக்கு தான் அந்த ஆள் வந்தது. ஸோ மாற்றி மாற்றி அதே தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எர்வின் வரலன்னா இன்னைக்கு லிவை இருந்திருக்க மாட்டார். அவர் இந்த முடிவு எடுத்திருப்பாரு, நான் போறேன்டா முன்னாடின்னு சொல்லி. ஸோ ஒரு உயிருக்கு ஒரு உயிர் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் எர்வின் இல்லைன்னா அந்த படையை இவ்வளோ போல்டாக அங்கே அனுப்பியிருக்க முடியாது, பீஸ் டைட்டுன்னு கொண்டு இருக்க முடியாது. என்ன சொல்கிறது, எல்லாருமே இங்கே தேவைப்படுறாங்க. என்ன சுச்சுவேஷன் நமக்கு அங்கே போயிருக்க வேணான்னு தோணாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இருக்கணும், இருந்தால் தான் அதை சமாளிக்கவே முடியுது. ஸோ நம்ம சைடு ஒரு பெரிய இழப்பு தாங்க, ஒரு பெரிய பில்லரே இழந்துருப்போம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டீமை வந்து சாவு கூட்டின்னு போகிறதுன்றதெல்லாம் கஷ்டம். லிவை என்னதான் கத்தினாலே இவங்க என்னதான் பண்ணாலும் இவங்க ஐடியாலஜி படி தான் போகுமே தவிர இந்த மாதிரி படையை திரட்டி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு தைரியத்தை ஊட்டுறதுன்றது கஷ்டம். அது லிவை கையில் தான் இப்போ இருக்குது. அடுத்துனா இவர் தான் தோணுது. பட் பார்ப்போம் என்ன நடக்குது. Were they meaningless? They were not! Their memory serves as an example to us all! The courageous fallen, the anguished fallen,
Their lives have meaning because we, the living, refuse to forget them. And as we ride to certain death, we trust our successors to do the same for us. Because my soldiers do not buckle or yield when faced with the cruelty of this world. My soldiers push forward. My soldiers scream out. My soldiers rage! Get it before, what they needed, out of the